தசரால சாமியாடி அருள்வாக்கு சொல்றதா இருக்கட்டும், நிறைய பிரபலமான சின்ன சின்ன கோவில்கள், அதுக்கப்புறமா பெரிய பெரிய கோவில்கள்லயும் சாமியாடி அருள்வாக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க சாமியாடி வாக்கு கொடுத்த நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். என்னதான் அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் நடந்தாலுமே ஒரு சில மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்புறதே கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்த அருள்வாக்கு சொல்ற விஷயங்கள் மேல நம்பிக்கை வராம போறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அருள்வாக்கு சொல்றதே ஒரு சிலர் பிசினஸாவே பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பிசினஸ் பண்றவங்கள கரெக்டா அருள்வாக்கு சொல்றவங்களும் இருக்காங்க, சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லி விடுறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர். இந்த அருள்வாக்கு சொல்றதை எப்போ பிசினஸா எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பமே நிறைய மக்களுக்கு வந்து இதுல நம்பிக்கையே போயிட்டு, நிறைய மக்கள் வந்து நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை எப்படியாவது சரியானா மட்டும் போதும் அப்படின்னு இந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்க கிட்ட போய் அருள்வாக்கு கேட்பாங்க. அதுல அவங்க சொல்ற விஷயங்கள் வந்து நடக்காம போகலாம். இதனாலதான் பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் இந்த மாதிரி அருள்வாக்கு சொல்ற விஷயங்கள்லாம் நம்புறதே கிடையாது. நான் வந்து அருள்வாக்கு சொல்ற எல்லாரையுமே குறை சொல்லல. அருள்வாக்கு சொல்றேன் அப்படின்னு பிசினஸ் பண்ற ஒரு சிலர் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுலயும் தப்பா சொல்றவங்கள மட்டும்தான் நான் சொல்றேன். காசு வாங்கிட்டு நடக்கிறத கரெக்டா சொல்றவங்களும் இருக்காங்க. அவங்கள நான் எதுவுமே சொல்லல. காசு வாங்கிட்டு தப்பு தப்பா அருள்வாக்கு கொடுக்கறவங்கள மட்டும்தான் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பார்க்குற நீங்க நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டா இல்லையானுங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.